31ஆம் தேதி திடீர்னு அப்பா வந்து சிக்காயிட்டார். சிக்குன்னு சொல்கிறது பதிலாக சீரியஸ் ஆகிட்டார்னு சொல்லலாம். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அப்நார்மலாக இருந்தது. திடீர்னு கட்டிலில் உட்கார வச்சா இப்படிலாம் போக ஆரம்பித்தார். என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, முடியலையா, சரி டாக்டர்கிட்ட போகலாம், அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னார். ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து அப்நார்மலாக இருந்தது. யூரின் வருது அப்படின்னு சொன்னார். சரி பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு நடக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டப்பா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, இந்த மிட்டாயெல்லாம் போடுவாங்களே டப்பா, அந்த மாதிரி டப்பாலாம் நான் கமர்கட்டெலாம் வாங்கி வைப்பேன். அந்த டப்பா வந்து எடுத்து காலி பண்ணி, கமர்கட்டெலாம் காலி பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் போ அப்படின்னு சொன்னேன். யூரின் போகும்போது என் மேலெலாம் கோலம் போட்டார். கையெல்லாம் மெல்லாம் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டில் ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்லாம் ஆகும்போது அவருடைய பாத்ரூம்லாம் நான் தான் வாரினேன். சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியல, எங்கள் அப்பா தானே அப்படின்ற மாதிரி. அதனால் கோலம்லாம் போடும்போது பார்த்து போக மாட்டியா, பாரு உனக்கு என்னன்னு தெரில பாரு, டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேரை எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி அதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றார். என்ன அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால், திடீர்னு ஏதாவது வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னா, அம்மாலாம் ஒரு மாதிரி இல்லை, ஏதாவது துப்புணும் போல் இருக்குன்னா துப்புன்னு கேட்டால் என் மேலே துப்பிட்டார். ரொம்ப நாள் கரை போல் இருக்கு அவர். டக்குன்னு என் மேலே துப்பிட்டார். அப்புறம் எடுத்து தொடச்சேன். அவர் மேலே ஆச்சு, என் மேலே தொடச்சேன். சரி இந்த ஏதாவது ஆக போகுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அவர் வயசு அந்த மாதிரி 80+ ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கடமையாக இருந்தது. அப்புறம் அந்த கடமை மீறி அவருக்கு இன்றைக்கி எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். மார்ச் 31 முடியுது நைட்டு. நான் சொல்கிறது வந்து நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பித்தார், 10:10:30க்கு ஆரம்பித்தார். 12 வரப்போகுது. 12 வந்த பிறகு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்றைக்கி தான் ஏப்ரல் 1. போய் முட்டாள் தினம் அதுவுமா என் அப்பனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முட்டாள் தினத்து அதுவுமா போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் அந்த நாளில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு குறுக்கட் மைண்டு, இந்த டைமில் போகக்கூடாது, மறுநாள் போனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப சீப்பான ஒரு மென்டாலிட்டியாக நினச்சிருந்துட்டேன். அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நினைக்கும்போது. பட் எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றிருக்காரு, நல்லபடியாக எங்களை கரை சேர்த்துருக்காரு, நல்லபடியாக எங்களை இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பார்த்துருக்காரு. அவர் வந்து இந்த நாளில் அவர் வந்து இருக்கக்கூடாது, இந்த நாளில் அவர் போகக்கூடாது, மறுநாள் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எனக்கு வந்துடுச்சு. அது ரொம்ப சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு அவர் ரெக்கவர் ஆகிட்டார். அப்புறம் அவர் சொல்லி என்னடா நான்லாம் போக நினச்சிட்டியா, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் நினச்சேன் நான் போயிட்ட பிறகு தான் நீயே போவேன் எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சிரிப்பெலாம் காட்டி ஓரளவுக்கு ஆச்சு. பெரிய வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். அப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டேன். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைக்கி அவரை படுக்கையில் இருக்கும்போது தூங்கவே இல்லை, ஒரு பொட்டு கூட தூக்கம் இல்லை. அப்போ நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்ட் டைரக்டர் ரவிவர்மன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். டோக்கியோ ஸ்டோரி அது டைரக்ட் பண்ண பேரை வந்து மென்ஷன் பண்ணி அவருடைய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மூவே ஆகாது, கேமரா மூவே ஆகாது, அப்படிப்பட்டது வந்து சொல்லிட்டு இருந்தார். நல்லாயிருக்கு அவர் சொல்லும்போது, நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். கதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையோ அப்படின்ற மாதிரி அந்த சினாப்சிஸில் தெரிஞ்சுது. இது நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எம்கிட்ட தான் டிவிடி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப்பில் போய் பார்க்கலாம், இருக்குதானே, அவைலபிள் இருக்கா பார்க்கலாம், எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சும்மா அந்த டைமில் பார்க்கலாம். அப்பாவும் அப்படி இருக்காரு, நான் என்ன பண்ண முடியும், நான் மொபைலெலாம் பார்க்க மாட்டேன் படத்தை. பட் ஏதாவது எனக்கு பொழுது போகணும், டிவி வைக்கவும் விருப்பம் இல்லை. மொபைல் வச்சு ஒரு காதை ஹெட்ஃபோன் வச்சுட்டு போட்டு ஏதாவது போட்டு பார்க்கலாம், அவரையும் பார்க்கலாம் இவரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்தா யூடியூப்பில் அவைலபிள் இருந்தது. செம சந்தோஷம். உட்காந்து பார்க்குறேன். அப்போ தான் நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த படம் என்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுது. இந்த ஸ்டில்லை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் என்கிட்ட இருக்குது.
அகிரா குரோசாவா தவிர ஜப்பானில் யாருமே புகழ்பெற்ற டேரக்டர் இல்லைன்னு ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன். இந்த படத்தை வந்து எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஏதோ இந்த போஸ்டர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால வாங்கியிருந்திருக்கேன். எஸ்ஜூரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த டேரக்டர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அகிரா குரோசாவாவுக்கே டஃப் கொடுக்குற ஒரு டேரக்டர்னால் இவர் தான் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நான் ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சி படம் பார்த்தா அது அப்படியே என்னுடைய கதையோ, அதாவது என்னோடய கதைனா இதில் வர சொல்லப்பட்ட காட்சி அமைப்புகள், இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரதிபலிப்பு நம்ம எல்லார்கிட்டையும் சார்ந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப சாதாரண படம் தான், ரொம்ப சாதாரண படம், ரொம்ப கேஷுவலாக பேசி கேஷுவலாக போகிற ஒரு அளவுக்கு ஒரு அருமையான திரைக்கதையை கொடுத்துருக்காரு இந்த டைரக்டர். நான் அப்போ தான் நினச்சேன், நான் அகிரா குரோசா தான் ஒரு மாதிரி பயங்கரமான கெத்தான ஆளுன்னு நினச்சேன். பட் அவருக்கு ஒரு காம்படிஷன் ஆள்னா அது வந்து எஸ்ஜூரோ அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக ரிவ்யூ ஒன்று பண்ணலான்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரிவ்யூக்கு போகலாம். டோக்கியோ ஸ்டோரி 1953 வெளிவந்த ஜாப்பனீஸ் திரைப்படம். இதோட இயக்கம் வந்து எஸ்ஜூரோ ஓசோ. இவருடைய மாஸ்டர் பீஸான திரைப்படம் தான் டோக்கியோ ஸ்டோரி. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதனால் அவரோட அடுத்தடுத்த படங்கள் நான் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். டோக்கியோ ஸ்டோரின்றது ரொம்ப ஒரு எளிமையான திரைப்படம், ரொம்ப டெப்த்தான குடும்ப பாங்கான படம்னு சொல்லலாம். எளிமையான திரைப்படம்னா, இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வராங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களாம் பேசினா எப்படி இருக்கும்? சாதாரணமாக எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்டியா, எங்கே போய்ட்டு வந்தேன், ஏங்க போனேன், சரி இல்லை பக்கமாக சாப்பிடு, தூங்கு, இப்படி தானே பேசுவோம். சாப்பிட்டியா, தூங்குனியா, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எக்ஸாஸ்டேட்டடெல்லாம் போகாது. ரொம்ப பெரிய அந்த மாதிரி அப்படி இப்படின்னு வசனங்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகாது. ரொம்ப சாதாரண ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு வயசான தம்பதியர்கள், அவங்க 2 பேரும் தான் வயசான தம்பதியர்கள். இவரை பார்க்க எனக்கு நாகேஷ் மாதிரியே தெரிஞ்சது. அப்புறம் இவங்க வந்து என்னோடய பெரியம்மா பார்வதி வெளிமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, பெரியம்மான்னு பார்வதி, அவங்கள மாதிரியே இருக்குது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அது மாதிரி இருந்தது. அவங்க குழந்தைங்களை பார்க்குறதுக்காக கிராமத்துலேருந்து டோக்கியோக்கு போகிறது தான் கதை. நிஜமாக சொல்லணும்னா நல்ல பொறுப்புள்ள பசங்க தான். பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள், அந்த வேலைகளில் கொஞ்சம் பிஸியாவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பையன் வீட்டுக்கு போவாங்க. அந்த பையன் வீட்டில் வந்து பையனோட மருமக வந்து அவங்க தங்க போகிற ரூமை வந்து ஒரு ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பா. அப்போது பையனோட படிக்கிற டெஸ்க் டேபிளை வந்து கொஞ்சம் தள்ளி நவுத்தி அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ பையன் வந்து கேட்பான், எதுக்கு இந்த டேபிள்லாம் இங்கே போட்டு வச்சு, நான் படிக்கணும்ல, நீ படிச்சுக்க, நின்னா படிச்சு ரொம்ப படிச்சிட போல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களாம் வராங்கல்ல, அவங்க எப்படி படிக்கிறது, அதெல்லாம் அங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக அவங்க பேசும்போதே தெரியுது அந்தளவுக்கு பாசம். அதாவது ஒரு கேரிங் இருந்தது. வராங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பெல்லாம் இல்லை, ஒரு கேரிங்காக தான் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கெலாம். அவங்க பிஸியாக இருக்கிறதுனால சில நேரத்தில் நேரம் கொடுக்க முடியலை. அது வந்து எனக்கு அது படம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. இப்போ நான் எங்கள் அப்பா வந்து இது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணால் கூட நான் சாப்பிட்டேன்னு கேட்கவே மாட்டேன். அவர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார், நான் வரலன்னா ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணுவார், கதவை சாத்திட்டோமான்னு கேட்பார், இந்த மாதிரியெல்லாம் பேசுவார். ஆனால் நான் வந்து அவர் சப்போஸ் எது லேட்டாக வந்துச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஏன்னா லேட்டாக இவர் ஏன் வரலன்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் நானும் பண்ணுவேன். ஆனால் வந்து சாப்பிட்டேன்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு என்னமோ அப்படி கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பையனோட மருமக, அந்த பையன் வந்து செத்து போயிருப்பான், போரில் செத்து போயிருப்பான், அது காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மருமக மட்டும், நிஜமாக சொல்கிறேன், என் லைஃப்லேயே எனக்கு வந்து அந்த கேரக்டர் பார்த்து ரொம்ப மெய்மறந்து ரசித்த ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டர் தான். நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைச்சாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எவனுமே எந்த தப்பும் செய்ய மாட்டான், அந்த பொண்ணுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கியிருக்காரு டேரக்டர். சாதாரணமாலாம் உருவாக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்திலலாம். அவங்க பேசுகிற பேச்சும் சரி, அவங்க ஸ்மைல் பண்ணி பேசுகிற பேச்சு, அவங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி தான் சிலதெல்லாம் வாங்கி மாமனார் மாமியாருக்கு வந்து செய்வாங்க. அவங்க அதை கூடயும் சிரித்த முகத்தோட, அவங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி
அப்போ கூடயும் வந்து கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போது மகன் செத்து போயிட்டான். அம்மாக்காரி என்ன பண்ணுவா, என்னம்மா அவன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேம்மா, இப்படி பண்ணுறதுமா, என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கிறவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு இது இந்த வாழ்க்கை போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வேணால் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரியா, இது ரெண்டு பற்றி பேச வேணாம். ஆனால் அந்த பொண்ணு என்ன பேசும் அப்படின்னா, சரி வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அழகாக சொல்லும். அதாவது ரொம்ப பூசி பேசாமல் சாதாரணமாக சரிம்மா வந்தால் பார்த்துக்கிறேன், வந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை அழகாக சொல்லும். மனசு நோக்கடிக்காமல் ரொம்ப அழகாக அந்த அம்மாவே வந்து கண் கலங்குவாங்க அந்த பொண்ணு பேசுறது. நிஜமாவே சொல்ல, அந்த பொண்ணு பேசுனா யார் வேணா கண் கலங்கிடுவாங்க. அப்படி இருந்தது நிஜமாக. அப்படி ஒரு பொண்ணெல்லாம் வந்து என்ன வயசாகி இறந்துட்டாங்க, மனசே கஷ்டமாக இருக்குது. நிமோனியாவில் இறந்துருக்காங்க. அவங்கள பார்த்து படித்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க இறந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு க்யூட்டான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நிஜமாகவே நான் அவங்கள வந்து இப்போ என்னோடய ஃபேவரட் நடிகைன்னா அவங்க தான். அவங்க பேர் சொல்கிறேன், நான் எழுதி வச்சுருக்கேன், மறந்துட்டேன், சொல்கிறேன் நான். அப்புறம் இவங்க பசங்களை மருமகள்லாம் சந்திச்சிட்ட பிறகு அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய் உடம்பு முடியாமல் அந்த அம்மா இறந்து போகிறாங்க. என்னடா கதையை ஒஷ்டான்னு நினைக்காதீங்க, ஆனால் நீங்கள் கதையை பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ அருமையாக, அவ்வளோ மெனக்கெட்டு இதில். ஆனால் அவர் சொன்ன மாதிரி கார்பரேட் ஷாட் சொல்லும்போது இந்த ஒரு இடத்துல கேமரா வச்சா அது நகராதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனால் ஒரே ஒரு காட்சி மட்டும் நகர்ந்து போகும். அவங்க கவனிக்கலன்னு தெரியல. ஐயோ இது போகுது, கேமரா போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அழகாக ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீன் தான் நினைக்கிறேன், இந்த சீன் கிடையாது, பார்க்கில் இருக்கிற சீன், இந்த சீன் கிடையாது. ஒரு ட்ராலி ஷாட் வந்து மூவ் ஆகும். அப்புறம் நினச்சேன் கேமரா மூவ் ஆகுது, ஒரே ஒரு சீன் மட்டும் மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன் அது. பட் இறந்து போனதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து தங்களுடைய ஐயோ அவங்கள மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு வழக்கமாக சொல்கிறது தான், வழக்கமாக நான் நினைக்கிறது தான், அது உண்மை தான். கிட்டத்தனைக்கும் எங்கள் பாட்டிக்கு வந்து நீங்கள் நம்புவீங்களாலாம் எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் எங்கள் பாட்டி நினச்சி நான் எழுதுன்னு இருப்பேன். அது என்னமோ தெரில, எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கேரக்டர் தான், நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் எனக்கு கேரக்டர் என்னமோ தெரில, சிலதான் எனக்கு செட்டே ஆகலைன்றது நான் வந்து ஒரு மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு வைங்க. இப்படி இருந்தாலும் எனக்கு வந்து பாட்டி நினச்சி இப்போ வரைக்கும் எனக்கு அழ வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அத்தனை பசங்க இருந்தாலும் அவங்க வந்து சாகும்போது தனியாக இருந்தாங்க. அது வந்து யார் மேலேயும் குறை சொல்ல முடியல, அது அந்த சூழ்நிலையும் அப்படி. அது முக்கியமாக அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க இருந்து பார்த்துக்கிட்டா என்ன இப்போ அப்படின்னு நினச்சிருந்தா, எங்கள் அம்மா நினச்சிருந்தா என்னை உட்கார வச்சுருந்துருக்கலாம், எங்கள் அக்காவை உட்கார வச்சுருந்துருக்கலாம், அதே போல் சொந்தங்க யாராவது உட்கார வச்சுருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி யாருமே உட்கார வைக்க முடியாமல் அவங்கள அங்கே போய் சேர்த்துட்டு பார்த்துப்பாங்க நம்பி வந்து அவங்க போகும்போது அழுது செத்ததெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் அது என்ன தெரியல, அது மறக்கவே முடிய மாட்டேங்குது. நான் எவ்வளோ நிறைய பேருக்கு என்னை நேசித்தவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தா கூட எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணுறது இல்லை, நமக்கு சில விஷயங்கள் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது, மைண்ட் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடுது. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப கேஷுவலாக சொல்லணும்னு தோணுது இந்த படத்தை பற்றி. கொஞ்சம் டீட்டெயிலாக பற்றி பேசலாமா? பெற்றோர் பிள்ளைகளின் உறவு, காலத்தின் மாற்றம், அதாவது ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, குடும்ப அன்பின் மதிப்பு, வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை. இந்த படம் ரொம்ப மெதுவாக நகரும், ஆனால் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் நிஜமான வாழ்க்கையை காட்டும் ஒரு மாஸ்டர் பீஸாக கருதப்படுகிறது. டோக்கியோ ஸ்டோரி இதுவரை வெளிவந்த திரைப்படங்களிலே மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த திரைப்படம் வயதால் மற்றும் குடும்ப உறவுகள் போன்ற கருப்பொருள்களை ஆராய்ந்த லியோ மெக்கோராயின் 1937ஆம் ஆண்டு வெளிவந்த மேக் வே ஃபார் டுமாரோ அப்படின்ற திரைப்படத்தை ஓரளவு தழுவி எடுக்கப்பட்டது. ஜப்பானிய சினிமாவின் மற்றும் ஒரு முன்னணி ஆளுமையான அகிரா குரோசாவா டோக்கியோ ஸ்டோரி திரைப்படத்தை மிகவும் உயர்வாக மதித்தார். அவர் வாழ்க்கையின் நுட்பமான விஷயங்கள் குறித்து அதன் ஆழ்ந்த சிந்தனையை பாராட்டினார். தனது எளிமையான பாணிக்கு புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட படைப்பாளியான எஜிரோ ஓசு பார்வையாளர்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் இடையே
ஒரு நெருக்கமான பிணைப்பை உருவாக்கும் விதமாக தடாமி ஷாட் எனப்படும் தரைவிரிப்பில் அமைந்திருக்கும் ஒரு நபரின் கண்மட்டத்தில் நிலையான கேமராவை பெரும்பாலும் பயன்படுத்தினார். டோக்கியோ ஸ்டோரி என்ற ஆங்கில தலைப்பு படத்திற்கு ஒரு சமகால தன்மையை கொடுத்தாலும் ஜப்பானிய தலைப்பான டோக்கியோ மோனோகட்டரி ஆழ்ந்த பிரிவுணர்வால் தாங்கப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு உலகளாவிய கதையை சுட்டி காட்டுகிறது. இந்த படம் 1953 முதலில் வெளியான போதிலும் 1972 தான் மேற்கத்திய பார்வையாளர்கள் இந்த படத்தை முதன்முறையாக கண்டனர். இதன் காரணமாக பல சர்வதேச விமர்சனங்கள் அதன் கதை ஆழத்தையும் உணர்வுபூர்வமான தாக்கத்தையும் பாராட்டினார். நிலையான ஷாட்கள், அதாவது கேமரா ஆல்மோஸ்ட் மூவ் ஆகாது. இதனால் சீன் மிகவும் இயல்பாக அமைதியாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஆன் ஃப்ரேமிங் கேரக்டர்ஸ், நேராக கேமராவை பார்த்த மாதிரி ஃப்ரேமிங் இந்த ஆடியன்ஸ்க்கு நெருக்கமாகவும் கனெக்ஷனாகவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலியான தெருக்கள், வீடு, ரயில் போன்ற ஷார்ட்ஸ் இது ஸ்டோரிக்கு ஒரு காமன் ரியலிஸ்டிக் ஃபீல் தரும். ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஷு ரியூ தந்தையாக நடிக்கக்கூடிய இவர் எனக்கு பார்க்கும்போது நாகேஷ் மாதிரியே இருந்தது. ரொம்ப இயல்பான ஆக்டிங், ரொம்ப அந்த சூட்டபுளாக இருந்தது அந்த ஆக்டிங்க்கு. ஒரு அப்பானா எப்படி இருப்பார், கொஞ்சம் ஏஜ்டு அப்பானா எப்படி இருப்பார், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். ரொம்ப சாதாரணமாக நடிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நல்லா இருந்தது. சோகத்தையும் அமைதியையும் முகத்தில் காட்டுவார். ஒரு பார் சீன் ஒன்று வரும். குடிக்கிற டைப் தான் இவர், ஆனால் ரொம்ப ரேரு. முன்னே குடிச்சிருந்தார் சின்ன வயசில். அதில் கூடயும் சண்டை வரும், எங்கள் அம்மாக்கெலாம் சண்டை வரும் அப்படிலாம் சொல்லும் அந்த பொண்ணு. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாருல, டோக்கியோக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள பார்த்து மீட் பண்ணி கொஞ்சம் ஒரு பாரில் சரக்கு அடிச்சிருப்பார். அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வருவார். நைட் டைமில் கதை தட்டி பொண்ணு செம்ம காண்டாவா, இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பாருங்கள். உண்மையாக குடிகாரன் கூட அப்படி பண்ணிட மாட்டான். அவ்வளோ ஒரு தத்துருவம். கண்டிப்பாக குடிச்சு நடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அவ்வளோ டிசிப்ளின் நடிச்சிருப்பாங்க. என்னம்மா நடிச்சிருக்காரு மனுஷன். ரொம்ப சாதாரணமாக ஒரு குடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்டகாசமாக நடிச்சிருப்பார். உங்கள் பேர் சீக்கோ இகாஷிமா. எனக்கு அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு பெரியம்மா மாதிரியே ஞாபகம் வந்தது. பார்வதி வெளிமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்கும். அப்படியே பார்த்து சிரித்து பேசுகிற மாதிரியே இருந்தது ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அமைதியாக மருமக சொல்லி பேசும்போது அவங்க எப்படி அழகாக அன்பாக சிரித்து பேசுவாங்க, அதே சமயத்தில் அழுதும் வருத்தப்பட்டும் பேசும்போது ரொம்ப இயல்பாக இருந்தது அவங்களோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது. சித்துஸ்கோ ஹரா மருமகளோட கேரக்டர் பேர் நொரிக்கோ. இந்த சித்துஸ்கோ ஹரா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒரு ஹார்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அமைதியான கருணையில் ஆக்டிங்னா சத்தியமாக அவங்க தான். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்களுக்காகவே ஒரு 10 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம அமைதியின் மறு உருவமாக ஆகிடுவோம். அப்படி இருக்கும். அதாவது நமக்கு வஞ்சம், பழி வாங்குற குணம், கோவப்படுற குணம், இது எல்லாமே போயிடும். அவங்கள பார்த்தாலே கும்பிட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு போனாலே போதும். அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக அமையணும்னு எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நிஜமாகவே அவங்க ஹஸ்பண்டு பசங்களாக இருந்தாங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். வீட்டில் எப்படின்னு தெரில. ஆனால் தியேட்டரில் அந்த மூவி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அவ்வளோ அருமையாக இருந்தது. ரியலி ரொம்ப இம்ப்ரெஸ். அதான் சொல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு சரோஜாதேவி இறந்து போனது ரொம்ப கஷ்டம். நான் நினைப்பேன் அம்மா சரோஜாதேவி பரதவி படமாக வைக்க சொல்லுவார். அவர் வெறுப்பாக இருக்கும். ஆனால் சீரியஸாக அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த சித்துஸ்கோ ஹரா அவங்கள பார்க்கும்போது. நிஜமாகவே எனக்கும் அவங்களுடைய படத்தை ஏதாவது பார்க்கணுன்னு தோணுது. அதே போல் அவங்களுடைய கல்லறை போய் பார்க்கணுன்னு தோணுது. இதுக்காக ஜப்பான்லலாம் போகணுன்னு தோணுது எனக்கு. அந்தளவுக்கு எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஆகிடுச்சு எனக்கு. ஓவரால் எல்லா ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிங்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக, கேமரா சிம்பிளாக ஆனால் டீப்பாக இருக்கும் அந்த மீனிங்லாம் பார்க்கும்போது. எல்லாம் சேர்ந்து ஒரு ரியல் லைஃப் ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படம் டெக்னிக்கலாக சிம்பிளாக அப்படி மாதிரி தோணும். ஆனால் ஒரு கேமரா அண்ட் ஆக்டிங் தான் அதை மாஸ்டர் பீஸ் ஆக்குச்சு. இந்த படத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, சப்டைட்டிலோடு இருக்குது. இந்த படம் சப்டைட்டில் இல்லாமல் கூட அழகாக பார்த்தாலே அவங்களுடைய முகபாவனை நம்ம நாட்டு கலாச்சாரம் மாதிரியே இது அவங்க பேசுறது எல்லாமே அப்படி இருக்குது. ஏன்னா நான் அகிரா குரோசாவா பார்க்கும்போது சிவசிங்கா அப்படின்னு அப்படி தான் அவர் பேச வைப்பார் எல்லாரையுமே.
அதனால எனக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி தான் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அது வந்து ஒரு ட்ராமாட்டிக் மூவியாக இருக்கும். ஆனால் அவரோட படம்லாம் அது அட்டகாசமான மாஸ்டர் பீஸ் தான். ஆனால் இவர் வந்து டஃப் கொடுப்பார். அப்படி ஒரு நிஜமாகவே இந்த டேரக்டரை மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பார்க்காம இருந்தது. அதான் சொன்னேன், ஆஹா ஓஹோ படம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், வீடுனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாறுபடும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அது இயல்பாக தெரிஞ்சது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதனால தான் ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படம் பார்க்கும்போது சத்தியமான ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் அந்த ட்ராலி மூவிங் ஷார்ட்ஸும் பாருங்கள், மூவ் ஆகிற அந்த ஷார்ட்ஸும். ஸோ கார்பரேட் ஷார்ட்ஸும் சொல்லியிருந்தார் இல்லையா, இது மாதிரி மூவ் ஆகிற ஷார்ட்ஸும் ஒன்று இருந்தது. அது முடிஞ்சால் அது பார்த்துட்டு இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், எல்லா வயதினரும் பார்க்க வேண்டிய படம். எல்லா குழந்தைங்களையும் பெரியவங்களும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல படத்தை பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீக்கெண்ட்ஸில் கூடயும் ட்ரை பண்ணுங்கள். நீ தான் சொல்கிறது, நான் என்ன கேட்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் எப்போ யூடியூப்லேருந்து எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல வேலையை என்கிட்ட இந்த படம் இருக்குது. இந்த படம் இது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அது பாருங்கள், அந்த மருமகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக. இந்த மாதிரி ஒரு நடிப்புலாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, சப்டைட்டிலோடு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. படம் திடீர்னு தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.